ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் திரௌபதி 2 ஓம் நமச்சிவாயா. ஏன்னா நானும் ஒரு சிவபக்தருங்கிறதுனால தான் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த படத்துடைய கதை வந்து அதிதீவிர சிவபக்தரான வல்லாள மகாராஜா பத்தின ஒரு வாழ்க்கை குறிப்புல இருந்து அந்த கதையை வந்து எடுத்திருக்காரு. எப்போதுமே வந்து வரலாறு வந்து புனையப்படலாம், ஆனா புனைவு வந்து வரலாறு ஆயிடக்கூடாது, அது தப்பாயிரும். அப்படியான தவறுகள் வந்து இந்த படத்துல அங்கங்க நேர்ந்திருக்கு என்பது ஒரு துயரமான உண்மை. என்ன அப்படின்னா, வல்லாள மகாராஜா வந்து ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனிதர், ஒரு சிவபக்தர். அவர் வந்து டில்லி சுல்தான்களால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்பது வரலாறு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, அந்த டில்லி சுல்தான்களால் வீழ்த்தப்பட்ட மகாராஜாவுக்கு ஒரு மகன் இருக்கு. அந்த மகனை வந்து சுல்தான்கள் எல்லாம் கடத்திட்டு போடுறாங்க. அதை வந்து காப்பாத்தி கொண்டு வருவதற்காக நம்ம மகாராஜாவுடைய போர்ப்படை தளபதியான ரிச்சர்ட் வந்து போறாரு. இதுதான் அந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. உண்மையில வந்து அவருக்கு வல்லாள மகாராஜாவுக்கு வந்து பையன் கிடையாது, சிவன் தான் அவருக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் அதிதீவிரமா புனையப்பட்டிருக்கு. இதன் மூலமா இயக்குனர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதாவது இங்க நம்ம மீது படையெடுத்த எல்லா முஸ்லிம் மன்னர்களும் அவங்க வைத்த வேண்டுகோள் ஒண்ணு, உன் பொருளை தந்துரு, இல்லைன்னா உன் கற்பை கொடுத்துரு, இல்லைன்னா நீ வந்து எங்களுடைய மதத்தை பின்பற்று அப்படின்னு சொல்லி மதவெறியை ஊட்டி எல்லாரையும் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை வந்து இதுல வந்து சொல்றாரு. இப்போ மேபி அதுல வந்து நிறைய உண்மைகள் இருக்கு. ஒரு சில மன்னர்கள் வந்து ரொம்ப கொடுமையான ஆட்சிகள்லாம் புரிஞ்சாங்க என்பது உண்மைதான். ஆனா இந்த நேரத்துல இதை இப்படி ஸ்ட்ராங்கா பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன? அதாவது ஒரு படைப்பை சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு வரலாறு சொல்ல போறோம், அதன் மூலமா ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்டா என்கேஜ்மெண்டா வச்சுக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறது வேற. இல்ல, நம்ம இதை சொல்வதன் மூலமாக வேற யாரையும் திருப்திப்படுத்துறோம். பாருங்க, அவங்க இவ்வளவு மதவெறியா இருக்காங்க, நம்மையே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தொனியை ஏற்படுத்துறதுக்கான காட்சிகள் எல்லாம் அங்கங்க இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியது, ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறத நம்ம ஸ்பாட்லைட் மூலமா நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்துல கதையை நான் சொல்லிட்டேன். நடிகர்களோட நடிப்பை பார்க்கும்போது எந்த நடிகருமே ஒரு கேரக்டரா வந்து பரிணமிக்கவே இல்லை. உதாரணத்துக்கு போர் சண்டை காட்சிகள் வந்து ரிச்சர்ட் வந்து அப்படி சண்டை போடுறாரு. அந்த சண்டை போடுறதுல இருக்க ஆக்ரோஷம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. முகத்துல ஆக்ரோஷம் கம்மியா இருக்கிறதுனால ஸ்டன் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, சார் பஞ்செல்லாம் வேண்டாம் சார், சும்மா டிஞ்சு போன வச்சா போதும் சார் அப்படின்னு சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டிஞ்சு மாதிரியே தான் தெரிஞ்சுது. ஹீரோயின் வந்து ரிச்சனா, அவங்களோட கேரக்டர் ஓரளவு பரவாயில்ல. அவங்க ஓரளவு கூடுமான வரைக்கும் ஒரு நல்ல நடிப்பை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல எமோட் பண்ணவும் செய்கிறாங்க. அவங்க நட்டி தனக்கு வழங்கப்பட்ட தலப்பாக ரொம்ப கனமாக இருந்தால் கூட தன்னுடைய சிறிய தலையால் அதை ஓரளவு தாங்கி அவர் கொடுக்க வேலையை ஓரளவு சரியாவே பண்ணியிருக்காரு. நம்ம வில்லனா வரக்கூடிய நடிகர்கள் யாருமே பெரிய அளவில் மெனக்கிடவே இல்லை. சண்டை காட்சிகளை பற்றி சொல்லும்போது மறுபடியும் சண்டை காட்சிகள் வரேன். என்னன்னா, இப்போ வந்து சீரியல் விஷயத்துல கூட ஒரு சில விஷயங்களை நல்லா பண்ணிடுறாங்க. இது சீரியஸான விஷயத்துல அதை டைரக்டர் சரியாவே கொண்டே போகல. இன்னும் அந்த காட்சிகளெல்லாம் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கலாம். எல்லா காட்சிகளுமே பிளாஸ்டிக்காவே தெரிஞ்சுது. எங்கேயுமே உண்மை வெளிப்படவே இல்லை. அப்படி உண்மை வெளிப்படலாம் அந்த படத்துக்குள்ள நம்ம போகவே முடியாது இல்லையா? அப்படியான பெரிய துயரமான சம்பவங்கள் வந்து அந்த படத்துல நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஜிப்ரான் ஒருத்தர் மட்டும் எப்படியாவது இந்த படத்தை, இந்த கப்பலை நம்ம கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துல அப்படி எப்படின்னு பில்டப்பா மியூசிக்லாம் வர்றாரு. அன்பார்ச்சுனேட்லி இது என்னாச்சுன்னா, அந்த மியூசிக்கை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. காரணம், அந்த மியூசிக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகள் எதுவுமே பெரிய அளவுல வீரியத்தன்மையோட இல்லை அப்படின்பது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து நம்ம முன்னே சொன்னதான் பன்முகத்தன்மை கொண்டுதான் நம்ம இந்திய கலாச்சாரம். நம்ம வந்து ரம்ஜான் அன்னைக்கு அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். கிறிஸ்மஸ்னா கிறிஸ்தவர்கள் வீட்டில் வந்து கேக் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் வச்சு அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு பக்கம் விநாயகர் ஊர்வலம் நடக்கும், ஒரு பக்கம் மசூதியில் அந்த தொழுகை நடக்கும். இப்படியான ஒரு ஒருமித்த கருத்து உடையவர்கள் நம்ம இந்திய மக்கள். அதை சிதைக்கிற விதமான விஷயங்கள் வந்து இப்போ நிறைய அங்கங்க நடக்க ஆரம்பிக்குது. அதற்கு இப்படியான படங்கள் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா, அதாவது அல்லாவும் இயேசுவும் சிவனும் ஒண்ணு அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு பொதுமையான ஒரு எண்ணமா இருக்கணும். அது மட்டும்தான் நல்வாழ்வுக்கு, நல் தேசத்துக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. அதை சிதைக்கிற நிறைய சம்பவங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு. குறிப்பா வந்து அதாவது சொல்லுவாங்க, ஒரு படைப்பு வந்து அழகூட்டலாம், அறிவூட்டலாம், கோபம் ஊட்டலாம், ஆனா வெறுப்பு ஊட்டக்கூடாது. இது வெறுப்பூட்டுறதுக்கான சம்பவங்கள் அந்த படத்துல நிறைய பண்ணி வச்சிருக்காரு மோகன்ஜி. அவருடைய அஜெண்டா என்ன அப்படின்னு தெரியல. வருங்காலங்களில் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அடுத்தடுத்து ஒரு தரமான நல்ல விஷயத்தை நோக்கி அவர் போக வேண்டும் என்பதை நம்ம ஸ்பாட்லைட் மூலமா தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.